ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் 10/10/2025 டே 5 எபிசோட் 6. அதாவது என்னது, ரியல் டியர்ஸ் ஃபேக் ஃபைட். இதுதான் வந்து இன்றைய தலைப்பில் வந்து போனது. அதை பற்றின ஒரு விரிவான பார்வை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். நிகழ்ச்சிக்கு போடுறாங்களா? ப்ளீஸ். இது மாதிரி தான் நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர போகிறீங்களா? நின்றுட்டு இருக்கிறது உங்கள் ஷர்ட் எல்லாம் இது இவ்வளோதானா? ஆமாம் மேடம். ஓகே 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 சாரி எனக்கு கூச்ச சுபாவம் மேடம், அதுதான். இல்லை, அவங்க லைட்டாக தான் சொன்னாங்க. அப்படியே அப்படி இப்படி பப்பரக்கேன்னு காட்டினா நிற்கிறது. இது இந்த இது என்னது, இந்த இதயத்தை திறந்த அனுமார் காமிப்பார். நான்லாம் இதயத்தையே திறந்துருவேன் தெரியல. சரி, ஓகே. சட்டப்பட்டெல்லாம் திறக்க மாட்டேன். நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம், வாங்க. ரைட், அதே தான். ஓகே. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமாக நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து துஷார் அவர்கள் வந்து கேப்டன் ஆனார், நந்தினி அவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டார், அண்ட் நம்ம ஆதிரே அவர்கள் வந்து அவர்களுமே ரூல்ஸ் மீறினார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸினுடைய ஒரு உந்துதலுக்கு இணங்க கனி அவர்கள் வந்து சில விஷயங்களை வந்து பிக் பாஸ் வீட்டில் செஞ்சாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். காரக்குழம்பு சமைக்கிறதுக்கு குக் வித் கோமாளி இருக்கு. நீ ஏமா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிற, நல்ல புடவெல்லாம் வேற எடுத்து வந்துருக்கிற, உன் பங்களிப்பு ஏதாவது குடும்பம் அப்படின்ற மாதிரி லைட்டா கொஞ்சம் அப்படி பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து அனுப்பிச்சு விட்டாரு. அதனுடைய எஃபெக்ட்ஸ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியே நிறைய இடத்துல இருந்தது. ஏன்னா மண்டம் உதவாங்கினானுங்க எடிட்டர்ஸ் எல்லாம், கேமராமேன்ஸ்லாம் எல்லாம் அங்க இதுக்கே கேமரா வச்சிருந்தா வியன்னாவுக்கும் அரோராவுக்கும் கனிக்கு இவ்வளவு சொல்லி அனுப்புறாரு. இப்ப கனிக்கு தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். கனி யார்கிட்ட பேசுறாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றது பார்க்கணும்ல. கண்டிப்பாக சார், அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னுத்தையும் சேர்த்துக்கிறேன், வியன்னாவும் வினோதும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது சில டான்ஸ் கனெக்ட் பண்ண முடியுது சார். முக்கியமான விஷயங்கள் சொல்லிட்டேன், இப்போ அப்படியே விஷயத்துக்கு. ஏன்னா இந்த டான்ஸ் கனெக்ட் பண்ணுறது எதுக்குன்னா, ஒரே ஆளுக்கு கேமரா வச்சுக்கிட்டே இருக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது சார் அவங்க ரொம்ப முக்கியமாக இருக்காங்களே. இப்போ இவரும் நானும் ஆண் தானேங்கிற மாதிரி, இவரும் மற்றவங்களும் ஆண் தானேன்ற மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி சொல்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு என்னென்னா மைக் 3 தான் ஐடியா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சுலாம் வைக்க வேணாம், டக்குன்னு யார் போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க, எல்லாருமே கண்டிப்பாக அப்பப்ப ஜெயில காட்டி தானே ஆகணும். ஜெயில என்ன நடக்குதுன்னு காட்டுறப்ப நம்ம அப்பப்ப க்ளோஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து அவங்கள வந்து வியன்னாவை அனுப்பிச்சாங்க. பட் ஆக்சுவலி நிகழ்ச்சி தொடங்கும் போதே நான் வந்து அப்படிதான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனாலும் இது யாரையும் குறிப்பிடுவது அல்ல. ஆனால் என்னன்னா, இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கும் போதே திவாகர் வந்தபோதும் சரி, கலையரசன்லாம் வந்தபோதே சரி, இங்கே நிறைய விமர்சனங்கள் உள்ளார வந்துச்சு. அதுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போடுவோம், ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படம். அந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படம் வந்து என்னன்னா, பாண்டியராஜன் ஏமாத்துறவர் தான் அந்த படத்தோட டைரக்டர் ஆக்சுவலி. ஓகே ஓகே. ப்ராஜெக்ட்னு ஒரு ஜாக்கி சான் படத்துலேருந்து நிறைய ஷார்ட்ஸை வந்து அதில் வந்து காப்பி பண்ணி அந்த சைக்கிள் ஓட்டுறப்போ வர சீன்ஸ்லாம் ப்ராஜெக்டில் வந்ததுன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அந்த படம் அவர் தான் டைரக்ட் பண்ணார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஊரில் இருக்கிற பைத்தியத்தெல்லாம் போய் பிடிப்பார். ஓகே. பிடிக்கிறாங்கடோய், பைத்தியத்தை பிடிக்கிறாங்கடோய். இந்த பாட்டு நீ கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த படத்தில் இது ஒரு சாங்கு. பாண்டியராஜன் வேன் ஓட்டுவார், நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி ஒரு வேனு. செந்தில் தான் போய் எல்லா பைத்தியத்தையும் புடிச்சு வந்து உள்ளார ஏற்றுவார். என்ன பண்ணுவாருன்னா, பைல்வான் ரங்கநாதன் ஒரு நகை கடையோ ஏதோ சம்திங் வச்சிருப்பாரு, ஏலம் விடுற இடம். அங்கே இந்த பைத்தியத்தை எல்லாம் கூப்பிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி சேட்டு முகமது மாதிரி அப்படிலாம் பண்ணி எல்லாரையும் கூட்டு விட்டு நீட்டாக உட்கார வச்சுருப்பாங்க. ஒன்றும் பகதூர் மாதிரி உட்காந்துருக்கும், ஒன்று வந்து சிங்கு மாதிரி உட்காந்துருக்கும். 2000 4000 6000 இவர் 2000 ஒரு தரம், 3000 ஒரு தரம், பிம்பிளிக்கு பிள்ளாப்பின்னு நிற்கிறேன். புரிஞ்சிருச்சு சார். ஒட்டுமொத்த பைத்தியத்தை கூட்டத்தையும் கூட்டு வந்து வச்சு ஏமாத்திடுவாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் நாம இதை வந்து நம்ம யாரையும் குறிப்பிட சொல்ல, இப்படி ஒரு சீன் ஒன்று அதை நம்ம சொல்லணும்னு நினச்சேன், அதை தான் இங்கே சொன்னேன். மற்றபடி வேற யாரையும் குறிப்பிடுவதல்ல. ஓகே, பாண்டியராஜன் தான் பிக் பாஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் சொல்ல முடியாது. இது ஒரு பொதுவான ஒரு திரைக்கதை அதை வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு ஆக்சுவலி. அவ்வளோதான், நீட்டாக சொல்லிட்டீங்க. சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். ஸோ காலையில் எழுந்த உடனே என்னென்ன அப்படின்னா, உண்மையிலே சபரியும் கமருந்தும் அங்கே தான் படுத்திருந்தாங்க சார். பைத்தியம் பாட்டு இதை பிடிச்சிட்டு வந்தது எல்லாமே ஒரு விஷயத்தை நான் அதுக்கு சம்மந்தம் இல்லை, பட் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும்.
இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அறிவிப்பு படிக்கிறாங்க, அந்த அறிவிப்பை உள்வாங்கியே ரியாக்ட் பண்ணவே தெரியலங்க. ஒரு அறிவிப்பு இருக்குங்க, நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து என்னது எம்பிபிஎஸ், எஃப்ஆர்சிஏ, சிஏ இருக்கிறதுலே பெரிய பெரிய படிப்புலாம் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. கரெக்டு சார். எதிராளி இங்கிலீஷில் பேசல, ஜப்பானில் பேசல, கொரியாவில் பேசல, இந்தியில் பேசல, முக்கியமாக அவ்வளோதான், தமிழில் தான் படிக்கிறாங்க. அந்த கருமத்தையே புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பலைன்னா அப்புறம் என்னத்துக்குன்னு கேட்குறேன் நான். ஆனால் இது வந்து எப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்த கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய கார்பரேட், இவ்வளோ பெரிய செட்டப்பு, இவ்வளோ பெரிய பேர் வந்து பின்னாடி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதில் இருக்கிற விஷயத்தையே உங்களால் கிரகிக்க முடியல, அதுக்கு காது கொடுத்தோட கேட்க மாட்டீங்க. ரெண்டாவது, நேற்று இது எதுக்கு நான் சொன்னேன், நேற்று எல்லாருமே தான் கனிமோ இன்க்ளூடிங் எல்லாரும் வருஷலாம் நிற்கிறீங்க, அந்த விஷயத்தை ஒழுங்காக படித்து சொல்கிறது உங்களுக்கு தெரியல. அதே மாதிரி யார் தப்பு பண்ணாங்க போனாங்கன்னு, ஏங்க ஜீன்ஸ் எடுக்காமல் ஒருத்தவங்க போகிறாங்க, ஏன் கத்தி சொல்ல முடியாது அவங்களுக்கு? அப்போ என்னென்னா அதில் என்னென்னா உங்களுக்கு வந்து யார் மேலே பயம்னா பார்வதி மேலே உங்களுக்கு பயம், சொன்னால் அவங்க வந்து கத்திடுவாங்கன்னு பயம். அவங்க வந்து ஒரு பயந்தாங்கோலி, அவங்க வந்து ஒரு பயந்தாங்கோலி. இவங்க போய் சுபிக்ஷா வந்து பேசும்போது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து அப்படி வரும், ஓ நம்மளுக்கு இப்படி இருக்கா, நம்ம எப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து வேலை செய்கிறதுக்கு வந்துட்டு அப்படியே மாற்றுவாங்க, கவுந்தடிச்சு விழுந்தாலும் மீசையில் மண்ணு போடலன்ற மாதிரி மாற்றுவாங்க. இதுதான் அங்கே நடக்கிற விஷயம். ஆனால் அவங்க ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு சீனியர் அண்ணன் வர எழுந்துடுறா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லியே பழக்கப்படுத்தி அந்த ஒரு விதிமீறலை சுட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு தெம்பில் முதுகு, அதுவும் ஒரு 3 நாள் தான். அவ்வளோதான். இன்னும் வந்து கேப்டன்சி தேர்ந்தெடுக்கப்படலை, அதுக்கான ஒரு டாஸ்க் நடக்குது. அதில் நீங்கள் வந்து எல்லோரும் உக்காந்துட்டு இருக்கீங்க. எல்லா விஷயத்துலையுமே வந்து பிரவீன் காந்தி பேசும்போது நம்ம வந்து கம்ருதீன் அவர் தூங்குறத நம்ம சொல்கிறோம். பிரவீன் காந்தி எல்லாருக்குமே தான் தூங்கிட்டு இருக்காரு, ஒரு இதுவே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஆட்கள்லாம் கூப்பிட்டு வரும்போது ரொம்ப நம்ம சூப்பரான ஒரு ஆட்களை எடுத்து வந்துருக்காங்கன்னு பார்த்தா கடைசியில் எல்லாம் பிம்பிளிக்கு பிலாப்பியாக இருக்குதுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அதேதான். இல்லை, எனக்கு பிக் பாஸ் கூட நேற்று நடந்த அந்த போட்டியில் அப்போ கூட சொல்லுவார், இது வாரங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அடுத்த வாரம் நீங்களே புரிஞ்சுக்கிட்டு நடக்குவீங்கன்னு நினைக்கிறேன், ஒயிட்ல எனக்கு பின்னாடி நில்லுங்க அப்படின்வார். எனக்கு தெரில, எங்கள் யாழினி வந்து குட்டி பாப்பாவாக இருந்துச்சு, ஒரு 3 வயசுன்னு நினைக்கிறேன், பீச்சுக்கு கூப்பிட்டு போவோம். இப்போ ஒரு தடவை ஜாக்கி சொன்னாங்க, அங்கே பீச்சில் போனீங்கன்னா நடக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டிருக்கும் பார்த்தீங்களா, இந்த வெள்ளை கோட்டை தாண்டி நீ போகக்கூடாது அப்படின்வாங்க. அந்த கோட்டை தாண்டி இப்போ வரைக்குமே கூட யானி போகாது. அப்போ நீங்கள் வெள்ளைக்கோட்டை தாண்டி போகக்கூடாதுன்னு ஒரு தடவை சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்குமே ஃபாலோ பண்ணும். இவ்வளோ வளர்ந்துருக்கீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, ஆனால் எல்லாருமே எப்படின்னா இந்த தன்னுடைய விஷயங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ஆட்களாக இருக்கிறீங்களே தவிர்த்து இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மைனஸ். ஏன்னா நீங்கள் தனித்தனியாக ஆட்கள் வந்து கை தட்டிகிட்டே இருக்க முடியாது. ஓகேவா? நீங்கள் ஒரே ஆள் வந்து கை தட்டிகிட்டே எவ்வளோ நேரத்துக்கு இருப்பீங்க? கூட வந்து என்ன சொல்கிறது, ஒரு குரூப்பாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கே போகும். நான் சொல்கிறது குரூப்னா குரூப்பிசத்தை பற்றி பேசலை. இப்போ யாருக்காவது ஒரு பிரச்சனைனா எல்லாரும் கேட்கணும்ல, அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் இங்கே யாருமே அந்த மாதிரி கேட்கறது இல்லை. இப்போ நீ கனி வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தேன், அது அப்படியே இங்கே பேசுகிறேன். சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது? நீங்கள் எப்போ பார்த்தாலும் 1 2 3 4 5ன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இன்னும் சொல்ல மாதிரி வாங்க அப்படியே. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா சொல்லுப்பா, இதில் என்ன இருக்குது, நீங்கள் நிறைய சொல்கிறேன், இதில் என்னடா இருக்குது பட்டு நீ சொல்லுடா. கீழே யாராவது கமெண்ட்டில் என்ன மேடம் என்ன ஸ்பிளாஷ் என் பொண்டாட்டி சொல்கிறேன் மேடம், கம்மி பொண்டாட்டி சொல்லுங்கள். இதை சொல்லியே தான் சட்டை பட்டன் பாதி திறந்து விட்டு தெரியுது. சரி விடுங்க. ஆக்சுவலாக என்னென்னா, எல்லாரும் வந்து உட்காந்து படிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வியனா ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து வியனா வரக்கூடிய நேரத்தில் பார்வதி எழுந்துக்கிறாங்க, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறேன் பொழுது கனியோடைய ஒரு பிரச்சனையை அவங்க வந்து அழகாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது நான் ஒரு சொல்லக்கூடாது, சொல்லாமா வேணாமான்னு தெரில, பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு இடம் நம்ம எல்லாரும் வந்து உட்காந்துட்டோம், உட்காந்துருக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் தான் அந்த டாஸ்க் பேப்பரை படிக்க போகிறேன், அதுக்கப்புறம் கூட யார் வேணாலும் நீங்கள் போய் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவங்க இந்த அட்வைஸை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே பார்வதி என்ன செய்வாங்க, அடக்க முடியல கண்ணு, நான் சொன்னேன் அடக்க முடியலன்னுலாம் சொல்லாதேப்பா, முடிச்சிட போகுது, இன்னும் முன்னாடி போயிட்டு வந்துருங்க, இல்லை அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே வளர்ந்தவங்க தானே அப்படிங்கிற அர்த்தத்தில் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்வதி அதை எப்படி உடனே அவங்க பேசுவாங்கன்னா, அந்த பொண்ணு வரும்ல, அது வந்தோடனே எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, அடக்கிக்கிட்டு உட்கார்றன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அதாவது அதுதான் இந்த டிசிப்ளினே இல்லைன்ற, இவ்வளவு 7 கழுத வயசாகி இதை எல்லாருக்கும் சொல்லணுமான்னு நான் கேட்குறேன். நான் சொல்ல வர்றது வந்து
இப்ப கனி சொல்றாங்கல்ல, ஆமா சார். அவங்களுக்கு தோணுதுல்ல, அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க என்ன சீனியாரிட்டியான ஆட்கள், என்ன மாதிரியான ஆட்கள் நீங்க ஒரு விஷயத்தை நீங்க உங்களுக்கு சொல்லணுமா? அதை தான் நான் கேட்குறேன். அதை வந்து அவங்க சொல்லவுமே நீ சீனியர் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னே தான் சொல்லி ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் உண்மையிலேயே நான் மட்டும் ஒத்தக்கண்ணா இருந்தேன். ஆமாம்மா அடக்கிட்டு தான் உட்காரணும், உட்காருங்க கொஞ்சம் நேரம் அப்படின்ற மாதிரி பேசிடுவேன் நான்லாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ மற்ற ஹவுஸ்மேட்ஸாக நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லணும்னா, அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல பார்வதி. உட்காருங்க ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கும்போது அவங்க எப்படி போவாங்கன்னா, என்னால உட்கார முடியாது, ஒருத்தி போவாளாம், நான் இங்க உட்காந்துருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி போகும்போது நான் முன்னாடி சொல்லுங்க, அங்கேயுமே நீர்த்து போக்க வைக்கிறதுக்காக இப்ப பார்வதி மாதிரியான ஆட்கள் இதை செய்யும் பொழுது அதை நீர்த்து போற வைக்கிறதுக்காவது ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு வராரு. யாரு? திவாகர் மாதிரி. ஆனாலும் பழி போடாதீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ இல்லங்க. அந்த அம்மாவுக்கான தைரியத்தை கொடுக்கறதும் திவாகர் தான். திவாகர் அதே மாதிரி திவாகர் வரும்போது அவங்க எல்லாத்துக்கும் உள்ள வந்துருவாங்க. அதுதான். ஆனா இங்க நியாயமா கனி கேட்கறப்ப வேற யாருமே எழுந்து பேசாது. சரி, நான் என்ன சொல்றேன், இதுல விக்கல் விக்ரம் இவங்கலாம் எதுக்கு இந்த மாதிரி மீடியாவெல்லாம் பெரிய பெரிய லெவல்ல போயிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு அமைதியா உட்கார்றதுக்கு எதுக்கு நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க அது உள்ளார போறீங்க? எனக்கு புரியவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்தையே ஒருத்தவங்க சொல்லும்போது ஒரு 4 பேர் வந்து பேசினா அவங்க பயப்பட போறாங்க, அதெல்லாம் கேட்க போறாங்க. இல்ல, அதுல எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஒரு தவற அதாவது நீ வெளியே அனுப்ப சொல்ல, உங்க தப்ப அந்த வீட்டிலே கண்டிச்சு அங்கேயே உட்கார வைக்கிறதுக்கு தான் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க. இங்க இதுல வந்து ஆள் சேர்க்கும் போதே அவருக்கு தெரிஞ்சவரு இவருக்கு தெரிஞ்சவரு, அவங்களுக்கு தெரிஞ்சவரால் இவங்க வந்தாங்க, இவங்களுக்கு தெரிஞ்சவரால் அவங்க வந்தாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க, இவங்க கஷ்டம், எதுக்கு வரீங்க? இதுக்கு தான் நம்ம வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இந்த கேள்விகள் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதை வந்து இவங்க தீபா தங்கராஜ் ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா, இந்த கான்செப்ட் யாருமே பேசல, நீங்க தான் முதல் முறையா கேட்டிருக்கீங்க, மனசுல இருக்கிறதா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன, நம்ம ஒரு விஷயத்தை சின்சியரா பண்றோம். இது வரல யார்ட்டையும் பிஆர் கிட்ட காசு வாங்கினது கிடையாது, ஒருத்தவங்க உயர்த்தி பேசுனது கிடையாது, தாழ்த்தி பேசுனது கிடையாது. தப்புன்னா தப்பு, அது யாரா இருந்தாலும். எளிமையான பின்னணியில வந்தவங்களும் கேட்டிருக்கோம், பெரிய எலைட்டு பின்னணியில வந்த பாலவும் கேள்வி கேட்டிருக்கோம். இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்குங்க, நேத்து வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை நடந்து, தண்ணிக்கு எல்லாரும் வந்து கம்பு இதனை காய்ச்சினாங்க. அதுல வந்து மனப்பூர்வமா சபரி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டார். நான் தான் விட்டுட்டேன், சாரிங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் கொஞ்சம் சண்டை வந்தது, அப்புறம் அது போச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்தது பாருங்க. இப்ப எல்லாருமே கேட்டதுனால என்னாச்சுன்னா, ஒருத்தவங்க ஒரு பைப்பு கீழே படுத்துக்கிட்டாப்ல, இன்னொரு பைப்பு கீழே படுத்துக்கிட்டாப்ல. அப்ப இந்த இணக்கம், இந்த ஒழுங்கு, இந்த முறைமை எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான கேள்விகள் மூலமாகவும் கண்டிக்கிறது மூலமாக தான் நடக்கும். கண்டிப்பு இல்லாத விஷயம் தத்தெரியா போயிடும். 6-7 அப்படிதான் போச்சு. உண்மையிலே அப்படிதான் போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் 8 வந்து அவரை சுத்தல விட்டாங்க. 9 எப்படின்னு பார்த்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் வந்து இருக்கிற நண்பகத்தன்மையை இழப்பிக்கிட்டே இருக்கீங்க. 24/7 நீங்கள் காமிக்கலன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் காட்டுற 1 மணி நேரத்தை வச்சுக்கிட்டு அதில் உழப்படிச்சு இதுதான் நடந்திருக்கும் அதுதான் நடந்திருக்கும் ஒரு அசம்ஷன் இருக்கும். 24 மணி நேரம் நீங்கள் காமிக்கும்போது அந்த டெக்கோரத்திற்கான அக்கௌண்டபிலிட்டியை அங்கே இருக்கிறவங்க ஏற்றுக்கணும். அதுதான் நம்ம சொல்ல வர்றது. இன்னைக்கு பாருங்க, அந்த தண்ணியை பிடிக்கிறதுக்கு காலைல எழுந்து மூஞ்சில தண்ணி ஊற்றணும்னா எழுந்து ஓடி பிடிச்சப்ப, அட இதுதானே, இவ்வளவுதான். ஒரு விஷயம் ஒன்று தவறு நடக்கிறதோ, ஒரு எரிச்சலில் பேசுறதோ சரி. இப்போ நேற்று கமருதீன் பேசினாரு, கோவமா பேசினாரு, இன்னைக்கு அதுக்கு சின்சியரா இருந்தாரா இல்லையா? இவ்வளவுதான். அதுக்காக வந்து அது வந்து என்ன சொல்றது, AK-47 எடுத்து சுடுற மாதிரியான தவறு கிடையாது. ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதுக்கு தான் நம்ம பேசுறோம். சரி, இப்போ அவர் போயிட்டாரு. பேசுறதுக்கு என்ன இருக்குன்றதுக்காக பெருமைக்காக நீங்கள் பேசிடலாம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்குங்க நீங்கள் பதில் சொல்லணும். இன்னைக்கு விஜய் வந்து எந்தெந்த படத்தெல்லாம் பேசுகிற டயலாக்லாம் எடுத்து வந்து போட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற எல்லா டயலாக்கும் இப்போ பேசணும். ஏன்னா எல்லாமே டிஜிட்டலி ரெக்கார்டட். எல்லாத்துக்கும் கேள்விகளுக்கும் பதில் நீங்கள் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு சூழல். அதுவும் இந்த மாதிரியான சமூக அதிகமாக பெருக்கத்தில் வந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது. கரெக்ட். நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் வந்து இருக்கிறதுலே வீலாகர், ஃபிஷர்மேன் வீலாகர் நான் தான். நான் வந்து என்ன மாதிரி வந்து சின்சியாரிட்டி கிடையாது. எங்கள் அப்பாலாம் விட்டுட்டு போயிடுவாரு. நான்லாம் 4 மணி 3 மணிக்கே எழுந்து வலைய வச்சு நின்றுடுவேன். அப்போ உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு காசு வரணும், உங்கள் அப்பாவுடைய கடன் அடைக்கணும்னா நீங்கள் வலைய வச்சு நின்றுங்க 3 மணிக்கு. ஆனால் ஒரு ஒட்டுமொத்தமாக 20 பேர் வச்சு நல்ல சொகுசான ஒரு அறையை கொடுத்து ஏசிலாம் போட்டு சொஃபிஸ்டிகேட்டாக வச்சிருக்கும்போது உங்களுக்கு 9 மணி ஆகும் எழுந்திருக்கிறதுக்கு. கேள்வி கேட்பமா வேணாமா? இதுல 9 கேள்வி கேட்கறதா வேணாமா? கண்டிப்பா கேட்கணும். ஒரு அப்ப முத நாள் ஒருத்தன் மூஞ்சில தண்ணி ஊத்தி எழுந்து தண்ணி பிடிக்கிறானே, அவனும்
எழுந்துருமா எல்லாரும் வந்து சமையல் செய்யணும் கனி வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் இப்ப நான் இங்க ஒரு விஷயம் சொல்றேன் ஜெயந்தி, உங்களை வந்து கண்டிப்பா பிக் பாஸ் தான் சொன்னாரு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம் சொல்லிட்டாரு, அது மறுப்பதற்கே இல்ல. ஆனா என்ன உங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்கன்னா உங்களை தூங்காதீங்கன்னு கூட சொல்லல, நீ எழுந்து வெளியில வந்து நின்னுட்டு திருப்பி உள்ளர போய் கூட படுத்து தூங்கு அப்படின்றப்ப அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எந்திரிச்சா பாட்டு போட்டுருவாங்க. அதை வந்து வினோத் சொல்வாரு, எந்திரிச்சா பாட்டு போட்டுருவாங்களாம், அப்புறம் தூக்கம் கலைஞ்சிருமா. அப்ப கனி வந்து அதாவது எப்படி கெஞ்சுவாங்கன்னா நீ வந்தீங்கன்னா, அதாவது அவங்க எல்லாம் காலையில எந்திரிச்சிடுறாங்க, 6 மணி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு காலையில காஃபியோ ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பா வேணும். அதை விட அவங்க சொல்ற இன்னொரு ஒரு பாயிண்ட் ரொம்ப வேலிட். இப்ப ஆரம்பிச்சா நான் 4 பூரா கிச்சன்ல இருக்க மாதிரி இருக்கு, நான் முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி 4 மணி ஆயிடுது, அதனால கொஞ்சம் நீ வந்தீங்கன்னா போதுமா அப்படின்றப்ப அவங்க எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருப்பாங்க, ஏ அப்படின்ற மாதிரி எழுந்திருக்கிறாங்க. இப்ப நீங்க பேசுகிற அறமும் பேசுகிற இந்த விஷயத்தை இதுல நீங்க ஃபாலோ பண்ணல. ஓ இல்லங்க, அவங்க 1000மே சொல்லுவாங்க, அவங்களுக்கு கண்டென்ட் வேணும். அபிமானம் இருக்கக்கூடிய எவனும் அந்த மாதிரி தூங்க மாட்டாங்க. ஐயோ நம்மளுக்காக அங்க வந்து அத்தனை பேர் பசியோட இருக்கான், அத்தனை பேர் இருக்கான், மத்தவன் எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, அரோரா எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதேதான் வியானா எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நீங்க வந்து மேல வரணும். அதாவது அரோரா வந்து இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ப்ரிவிலேஜுங்க. நீங்க இன்னும் வெளியவே வரல, நீங்க இப்பதான் அங்கிருந்து வந்திருக்கீங்க. அப்ப நீங்க இந்த எண்ண ஓட்டங்கள் மூலமா தான் நீங்க அடுத்தடுத்துக்கு வரது முடியும். இன்னும் வளரவே இல்லதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு சீன் போட்டீங்கன்னா நீங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு போவீங்க? அதேதான், இது வந்து ஒரு பவரே. எளிமையான ஆட்களிடம் அதிகாரம் கிடைக்கும் போது அவர்கள் என்ன செய்யறாங்கன்றது தான் அதுதான் மேட்டர். இந்த கருப்பழனியப்பன் ஒரு இது சொல்லியிருந்தாரு, எம்ஜிஆர் வந்து என்னென்னோ பண்ணாரு, ஆனா சோழன் ஒருத்தர் வந்து வச்சிருந்தாரு, அவர் எளிமையா வந்து ட்ரெயின்ல போயிட்டு வருவார், மக்கள் என்ன பேசிக்கிறாங்க போறாங்கன்றதை வந்து எம்ஜிஆர் சொல்லுவார், அவ்வளவுதான். புரியுதுங்களா? கலைஞர் வந்து தேவைப்பட்டால் வழி அவர் வந்து விமானத்துல போகவே மாட்டாரு, மக்களோட மக்களா வந்து ட்ரெயின்ல தான் போவாங்க. இன்னைக்கு இண்டிகோ ஃபிளைட்ல வந்து அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தனி ஃபிளைட்ல தான் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அது வேற விஷயம், அது காசு சம்பாரிச்சாங்க போட்டோம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு மாநில முதல்வர் தனி விமானம்லாம் வச்சுக்கிட்டு இருந்த ஜெயலலிதா மாதிரி இல்லாம இண்டிகோ ஃபிளைட்ல போறாரு எல்லாரோடையும். புரியுதுங்களா? புரியுது. ஆனா இங்க எளிமையா இருக்கிறவங்க ஏளனை செய்யும், ஆனா உத்து பார்க்கும். நீங்க எளிமையாக இருந்து இதே மாதிரி நீங்க இருந்துட்டீங்கன்னா பெருசா சேதாரம் இருக்காது. இல்லைன்னு வச்சுக்காங்க, ஏன்னா ப்ரியாரிட்டி வந்து இங்க வந்து உயர்ஜாதிக்காரர்களுக்கு ப்ரியாரிட்டி நிறைய உண்டு, அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். அதாவது நம்மளன்னு சொல்றோம் பாருங்க, ஒடுக்கப்பட்ட பக்கத்துல இருந்து வெளியில வராத ஒரு இடத்துல இருந்து நீங்க வரும்போது இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல வரேன் நான். கண்டிப்பா. எஸ், ஓகே. எனக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று இருந்தது, இது இங்கேயே அப்படியே சொல்லி குட்டி கதையுமே. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு குரு ஒருத்தர் இருந்தாராம், அவர்கிட்ட என்ன பண்ணாங்க, 2 வந்து ஆட்கள் வந்து போனாங்க. 2 பேரும் போகும்பொழுது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறவர் வந்து என்ன சொன்னாராம், பெரிய பாவம் பண்ணிட்டேன், மனசு பூரா பாரமாக இருக்குது, தாங்கவே முடியல, அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது இதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அடுத்து 2ஆம் அவர் வந்து என்ன சொன்னாராம், அவரை மாதிரிலாம் நான் கிடையாதுங்க, நான் அவ்வளோ பெரிய பாவம்லாம் பண்ணலை, அங்கங்கே குட்டி குட்டியாக போய் சொன்னேன், கொஞ்சமாக ஏமாத்திருக்கேன், கொஞ்சமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணியிருக்கேன், ஆனாலுமே கூட எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இந்த மாதிரி பாவத்தை நாங்கள் பண்ணிட்டு வரல, இதை என்ன எப்படி சரி பண்ணிடலாம் டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ இவர் குரு என்ன பண்ணாராம், சிரிச்சுக்கிட்டு, சரி 2 பேரும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இருக்கிறதுலே பெரிய கல்லாக ஒன்று எடுத்துட்டு வாங்க அப்படின்னாராம். பெரிய பெரிய பாவம் பண்ணவர்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுங்க, குட்டி குட்டியாக நிறைய பாவம் பண்ணியிருக்கீங்க, இந்த சாகு பை நிறையா சின்ன 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 கல்லா பொறுக்கி எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். 2 பேரும் தூக்க முடியாம அவ்வளோ தூரத்தை தூக்கிட்டு வந்துட்டு வச்சுட்டு இப்போ நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இப்போ இவர் என்ன சொன்னாராம், பெரிய பாறையா நீங்க எடுத்துட்டு வந்தீங்களே, கொண்டு போய் நீங்க தூக்கி போட்டுருங்க அப்படின்னாராம். என்னது, இவ்வளோ பெரிய கல்லை நான் அங்கிருந்து தூக்கிட்டு வரதே எனக்கு பெரும் கஷ்டமா இருந்தது, இப்போ நான் திரும்பி அதை எடுத்துட்டு போய் எப்படி இங்கே போடுறது, ஒரு நியாயம் வேண்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இவர் சின்னவர் ஒன்று என்ன நினச்சிக்கிட்டாரு, அவருக்கு தான் பெரிய கல் கொண்டு போய் அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் போடணும், நம்மளை போட சொன்னால் கொண்டு போய் இப்படி வாசலை தூக்கி வச்சுட்டு வந்துருவோம் அப்படின்ற மனநிலையில் சின்ன பாவம் பண்ணவர் இருந்தாராம். அப்போ அவர் குரு சொன்னாராம், நான் என்ன குருவை பண்ணணும், நான் என்ன வெளில கூட்டு போய் போட்டு வந்துட்டுமா, அவ்வளோதானே, அவ்வளோதான், அவன் பாவம் சரியாயிரும்ல அப்படின்னாராம். அது குரு சொன்னாராம், ஒரு கல்லையும் எங்கே எடுத்தியோ அங்கே கொண்டு போய் போட்டுவான்,
ஏங்க இவ்வளோ கல் நான் வச்சிருக்கேன், எப்படிங்க எந்த கல் எங்க பண்ணனே தெரியாது, நான் எப்படிங்க கொண்டு போய் போட முடியும் அப்படின்னும் பொழுது அதுதான் குரு சொன்னாராம். பாவத்துல என்னங்கடா சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லிட்டு, பாவம் அவ்வளவுதான், அதை செய்யாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும்னு சொல்லாம இருக்கிறத விட்டுட்டு நான் சின்னதா பண்ணிட்டேன், அவர் மாதிரி கிடையாதுங்க நான் சின்னதா தான் பண்ணேன் அப்படின்னா, சின்னதா பல இடங்கள்ல பண்ணிருக்கேன், அதே போல நீங்க ஒரு பாவம் பெருசா பண்ணிருக்கீங்க அப்படின்னும் பொழுது அதனுடைய இம்பாக்டும் இருக்கு. ஸோ இம்பாக்ட் இருக்கிற ஒரு விஷயத்திற்கு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னும் பொழுது அதுல பாவத்துல சின்ன பாவம் தாங்க என்னது சரியாயிரும், இந்த ஒரே ஒரு பெரிய பாவம் தாங்க என்னது சரியாயிடும்ங்கிற மாதிரியான விஷயங்களை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவார். கதை தான் இதை நீங்க அப்படியே வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம் வாழ்க்கைக்கு. ஏன்னா அவங்க கடற்கரை மயிராண்டின்ற மாதிரி தான் நீங்க எல்லாமே தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க, புரிதுங்களா? அதனால குறைந்தபட்ச நேர்மையாவது இருங்க அப்படின்றதான். அப்ப நிம்மதியா இருக்கலாம். நான் சொல்ல வரது பாவம் பெரிய பாவம் சின்ன பாவம்ன்றதை விட நிம்மதியா இருக்கிறதுக்கான விஷயத்தை தான் நான் சொன்னேன். இப்ப எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயமா ஒன்று பேசணும். அது வந்து என்னன்னா, தனக்கு இப்போ உதாரணத்துக்கு அந்த வீட்டில் வந்து சபரி அண்ட் ஆதிரை அண்ட் கனி 3 பேர் ஓரளவுக்கு வந்து மெச்சூர்டாக பேசுகிறாங்க. எஸ், மற்றவங்களை பற்றி இன்னும் தெரியல. கனி பேசுகிற விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு சொசைட்டியில் ஒரு நாமினலான ஒரு விஷயம், ஒரு நடுத்தரமான ஒரு விஷயங்கள் செய்வாங்கல்ல, பேசுவாங்க, ஒரு சிவிக் சென்ஸு அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, அதை வந்து கனி பேசுகிறாங்க. எஸ், சபரிக்கிட்ட தப்பு நடந்தாலும் ஒத்துக்கிறதுக்கும் அதை வந்து சரிப்படுத்திக்கணுன்ற முனைப்பும் இருக்குது. எஸ், ஆதிரையும் வந்து ஃபண்டாஸ்டிக்காக வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சின்ன வயசுலேயே தைரியமாக பேசுகிறாங்க. அதாவது பிக் பாஸ் மீதே கருத்து சொல்கிறாங்க. அவர் வந்து ஒன்று டேப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த வீடு எப்படின்னா அப்படியே வரிக்கு வரி வந்து ஃபாலோ பண்ணாது, அப்படி கொஞ்சம் அப்படி போவோம். ஆனால் அதெல்லாம் ஜெயிச்சு தான் வரணும். இந்த சமூகம் என்பது எல்லோரும் 100% கரெக்டாகவே இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து உழுந்து புரண்டு வரணும் தான். நீங்கள் சொல்கிற நியாயம் கேட்குற நியாயம்லாம் வந்து தோல்வியின் பால் வந்து நீங்கள் பேசுகிறீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டி தானே துண்டை. அதுதான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நேற்று வந்து கம்யூனிட்டி தானே வந்து கேட்குறீங்க. நீங்கள் எதுக்கு வந்து நீ வந்து உள்ளார வந்த, நீ அங்கேயே படுத்திருக்க வேண்டிய தானே. இப்போ எனக்கு தண்ணி வேணும் நான் கேட்கறதுக்கு நல்லா ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது முகமூடியை போட்டுக்கோன்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. எதுக்கு அவுத்தீங்க? அவ்வளவுதான். ரொம்ப நியாயமான கேள்வி. அப்ப என்னன்னா சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லாத்துக்கும் யோகியம் எல்லாம் பண்ணி கடைசியில நீங்க வரும்போது உங்களுக்குன்னு வரும்போது நீங்க அந்த எல்லையை மீறுறீங்க. அப்ப பார்வதிக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் கேட்கறேன். அவ்வளவுதான். ஏன்னா சோ அப்ப உங்களுக்கு நீங்க உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வர வரல நீங்க யோகியத்தனத்தோட இருப்பீங்க. அவ்வளவுதான். பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவீங்க. அதாவது நீங்க வந்து ரொம்ப நேரமாலாம் இருந்தலாம் கூட பரவாயில்ல, முடிஞ்சு கொஞ்ச நேரம் வந்து இருந்தீங்க. நீங்க பாவம் பார்த்து அவங்க வைக்கிறாங்க போறாங்க, இதுக்கெல்லாம் ஒட்டுப்பட்டு தான் நீங்க அங்க வந்தீங்களே, புரிதுங்களா? ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இதை நீங்கள் வந்து மீறும் பொழுது நீங்கள் அங்கே வந்து கமருதினை கேட்கறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லையேன்ற. அதுதான். அதை விட இன்னொரு விஷயம் ரொம்ப லாஜிக்காக யோசிச்சோம்னா, அந்த முகமூடியை கழட்டாமல் நீங்கள் இத்தனை கேள்வியும் கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படா நியாயமா இருக்கு? நான் பாரு தோத்தா கூட இன்னும் நான் முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கேன், மறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவனுக்கு ஒரு பிளாஸ்டர் தானே கொடுத்துருக்கணும். அவங்க முழு மூஞ்சியும் மறைக்கிற மாதிரி வந்து துணி கொடுத்தனால தானே அவன் ஜெயிச்சுட்டான்றத நீங்கள் முகமூடி போட்டுக்கொண்டு பேசியிருந்தீங்கன்னா அது வேற மாதிரி எஃபெக்டா இருந்திருக்கும். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் இந்த தோல்வி. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. இந்த தோல்விங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை இன்னும் நமக்கு யாருக்குமே வரல. ரொம்ப பேம்பர்டா இருந்துட்டோம். ரொம்ப ஓகே, இந்த சைல்டு இப்போ எதுவும் இருக்கிற ஒரு புதுசா இருக்கிற இந்த பேரண்டிங் விஷயத்துல எப்படின்னா, எப்படி வேணா இருக்கட்டுமே, அது வந்தா போதும், அவளுக்கு பிடிச்சதான் நாங்கள் செய்வோம். எங்கள் வீட்லேயே நாங்கள் அவளுக்கு பிடிக்காத காய்கறியை கூட சமைக்க மாட்டோம். அவனுக்கு பிடிச்சாதான் அந்த பாலே எங்கள் வீட்டில் வரும், அவனுக்கு பிடிச்சாதான் எங்கள் வீட்டில் கேக்கு வாங்குவோங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் பழகி என்ன ஆயிடுச்சுன்னா தோல்விகளை ஒத்துக்கிற மனப்பான்மை வரல. ஏன் இதை சொல்கிறேன்னா, நேற்று நடந்த சண்டைக்கு இன்னைக்கு சாப்பிட்றியான்னு கெமி கேட்கறதுக்கு பார்வதி அவங்க கொடுத்த ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, மிக மோசமான ஒரு ரியாக்ஷன். அதாவது கெமி சாப்பிட்றேன் எப்படி நான் கேட்க முடியுது, இதெல்லாம் எப்படி கேட்க முடியுது? இது யாருன்னா காது கொடுத்து கேட்கறது திவாகர். அதேதான் அங்க வந்து கேட்டு அவங்க வந்து பேசிட்டே இருக்காங்க. எப்படி கேட்க முடியுதுன்னா, இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு கையில வச்சு சட்டி வச்சிருந்தா எடுத்துட்டு வந்து கவுத்துட்டு இப்படிதான் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அதேதான் நம்மள நிறைய பேர் கேட்குறாங்களே. ஏங்க யாரோ ஒருத்தவங்க நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு வந்து பிக் பாஸ் டீம் வந்து ஃபோன் பண்ணிச்சா ஒரு க்யூரியஸ்க்காக கேட்குறேன்ட்டு. இல்லைங்க, எனக்கு கூப்பிடல, என்னை யாரும் தொடர்பு கொள்ளலை. செகண்ட் சீசன் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சிச்சு. செகண்ட் சீசனுக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்புன்னு சொல்லி முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்கு எல்லாரையும் அழைச்சிருந்தாங்க. அந்த அழைப்பில் நானும் போய் அந்த பிக் பாஸ் அந்த இதெல்லாம் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோதான். இல்ல அவர் கேட்டதே மைக் 1 மைக் 2 மைக் 3க்காக அப்படி கேட்கறாங்க. அதுதான் அதுக்காகவே. அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு. பட் அதை நீங்க அந்த படிச்சீங்களா அந்த கேள்வியை? இல்லைங்க.
அதனால தான் உங்களுக்கு தெரியல. அது மைக் ஒன் மைக் டூலாம் கேட்கல. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்கு போனீங்களா, நான் போக மாட்டேன்லாம் சொல்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு கால் உண்மையிலே வந்துதான்னு கேட்டாங்க. ஓகே, உண்மையாலுமே உங்களுக்கு கால் வந்து தானே? இல்லை, எனக்கு கால்லாம் வரல அப்படின்றேன். ஆனால் பிஆர் பண்ணுறதுக்கு கால் வந்தது. இவங்க விஷயங்களை ஹைலைட் பண்ணுங்க, அவங்க தவறுகளே பேசியிருந்தாலும் அவங்க பேசாதீங்க, அவங்கள வந்து பேசாதீங்க, அவங்கள பற்றி சொல்லாதீங்க அப்படி. இப்போ உதாரணம், இப்போ திவாகர் மாதிரி இருக்க சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் அவ்வளோதான். இப்போ திவாகர் மாதிரி பார்வதி மாதிரி இருக்க சொன்னாங்க. பார்வதிக்கு திவாகர், திவாகருக்கு பார்வதி எப்படி இருக்காங்க? அவ்வளோதான். அவங்க என்ன சொன்னாலும் வருவாங்க, முட்டு கொடுப்பாங்க, அவங்க செஞ்சதான் சரின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி செய்ய சொன்னாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அதுதான் ஜோக்கா சொல்லலாங்களா? ப்ளீஸ், நீங்கள் தான் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்களே. ஜோக்கா சொல்லணும் அப்படின்னா இப்போ சுதா மாதிரி இருக்காதீங்க, ஜாக்கி என்ன சொன்னாலும் அவங்க கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னங்க சார் வேர்க்குதா? ஒன்றும் வேணாம், இன்னும் ஒரு மாதம் தான், குளிரி தள்ளிடும் தெரியும்ல. அள்ளி அள்ளி தந்து ஓரவாடும் அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்குத்தான் மனசு இருக்கு, உலகம் அதில் நிலச்சி இருக்கு, நேத்து தனிமையில போச்சு யாரும் துணையில்ல, யாரோ வழி துணைக்கு வந்தா ஏதும் என இல்லை, உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே, குழலில் ராகம் மலரில் வாசம் சேர்ந்தது போல. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா பாடணும். ஏன்னா இல்லை ரொம்ப நல்லா பாடுங்க. இல்லைங்கண்ணா, என்னுடைய நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும்ல, நான் இதை ரொம்ப சரியாக பாடிடணும். உண்மையிலே அது இவ்வளோ சவுண்டாக அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு சரியாக வரமாட்டுது. பட் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா இருந்தது. நான் வந்து இதுவாக சொல்ல, உண்மையிலே நல்லா இருந்தது. ஓகே. ஸோ இந்த பார்வதி வந்து கேட்குறது என்ன, சாப்பாடு வேணுமான்னு எப்படி நான் கேட்க தோணுதுன்னு போது சபரி அழகாக சொல்ல, நேற்று நடந்தது அதை விட்டுரு அப்படின்வாரு. அவங்க வந்து எனக்கு அதில் உண்மையிலேயே சொல்கிறேங்க, கெமி மாதிரி இருக்க சில நேரங்களில் பழகி கொள்ள வேண்டும்னு தோணுச்சு. ஆமாம், உண்மையிலே அந்த நீ எனக்கெல்லாம் இப்படின்னா அப்படியே பரபரன்னு இருக்கும், என்னையா பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒரு 4 வார்த்தை விடுவோம்ல, பேசவே இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு சாப்பாடை போட்டுட்டு அவங்க பாட்டு அந்த பக்கம் சிரிச்சுக்கிட்டு, இவங்க வேற சொல்கிறார் திவாகர் வேறு, கேட்கல போலது காதில் நல்லா கேட்கும் கேட்காத மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. கண்டுக்கவே இல்லை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. அது பெரிய விஷயம். கெமியை பற்றி பேசுகிற அதே நேரத்தில் வந்து நம்ம ஜெனிக்ஷாவை பற்றி பேசணும். ஜெனிக்ஷா, ஆமாம், ஜெனிக்ஷா வந்து $10 வந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக அளிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறது தான், நிறைய விஷயங்கள், நிறைய காம்ப்ரமைஸ்கள், ஆனால் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கூட யாரோ போட்டுருந்தாங்க, நீங்கள் பண்ணுற ஒர்க்குக்கு வந்து 33,000ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க அப்படின்னாங்க. நான் அதாவது உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதுதான் என் ஸ்டைல், இப்படி தான் நம்ம பேசுவோம், பாட்டு இருக்கும், ஜாலியாக இருக்கும், 18+ ஜோக் இருக்கும், எல்லாமே பேசுவோம். ஆனால் இப்படி தான். ஆனால் ஒரு விஷயம், ஒரு விமர்சனம், பாடுறது நல்லாவே இல்லை அப்படின்னு செகண்ட் சீசன் தேர்ட் சீசன்லாம் கழுவி ஊற்றுனாங்க. ஆனால் எனக்கு பாடுறது பிடிக்கும். ஆனால் அதை வந்து எடுத்துக்கிட்டு என்ன ப்ராக்டிஸ் பண்ணி அதை எந்த இடத்துலாம் நிறுத்தணும், எப்படி எப்படிலாம் பாடணும்னு கொஞ்சம் கற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவு பாடுறேன், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில விமர்சனங்களை கண்டிப்பாக எடுத்துக்கிறது உண்டு. ஓகேவா? இப்போ வந்து உதாரணத்துக்கு உட்காந்து பேசணும் ஒருத்தர் சொன்னார், இல்லை திஸ் இஸ் கம்ஃபர்ட். அந்த மாதிரி சில விமர்சனங்கள் வந்து வரும்பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிடிச்சா இருங்க, பிடிக்காட்டினா போயிடுங்கன்னு சொல்கிறாள் நான். அது வந்து என்னன்னா வர்ற யார் அவங்க வந்து ரொம்ப நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப நான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னுடைய கண்டென்ட் என்னுடைய விஷயம் அப்படின்னும் போது சில பேர் தேவையே இல்லாத சில அட்வைஸ்லாம் கொடுக்கும்போது அதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்காக தான். பட் எனிவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஜெனிக்ஷா மாதிரியான ஆட்கள் சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்க டிஸ்பிளேயில் இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்ற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அதே தான் டிஸ்பிளேல இருக்கும். அப்படி இல்லைனாலுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை கொடுக்கலாம். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்க. இல்லைனா எங்களுக்குமே வந்து அதில் டேக்ஸ் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ விஷயத்துக்கு திரும்ப வந்துருவோம். ஸோ இதன் பிறகு வந்து ஒரு கேள்வி, ஜெயிலில் யாரை தூக்கி போடணும்? நம்ம அதுக்கு ஏற்கனவே டாட் வச்சு சொல்லிட்டோம். ஒரே இடத்துல வந்து காட்டமில்லை மனசிலாயம்ன்றப்ப கூட வந்து 2 ஷாட் 3 ஷாட், ஏன்பா பல்லு தேய்ச்சி இந்த பொண்ணுக்கெல்லாம் ஷாட் வச்சு ஓடி வர்றதெல்லாம் ஒரு ஷார்ட்டா வச்சா இப்படி உயிரை கொடுத்தாங்க, எல்லாரும் ஆடின்னு இருக்காங்க மனசுலாயாவுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே தான் ஜெயிலுக்கான டாஸ்க்கை வச்சிருவோம் இன்னைக்கு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல அப்படின்ற இடத்துல வந்து
நிறைய பேர் வந்து காமனா சொல்றது, அதாவது வந்து விக்ரமா இருக்கட்டும், அதன் பிறகு வந்து வேற யாருன்றது ஒரு நிமிஷம் அப்படி பார்த்துடுறேன். விக்ரம், அதுக்கப்புறம் துஷாரு, அதன் பிறகு வந்து வினோத், இவங்க ஒரு 3-4 பேர் வந்து யாருன்னா டீடைல் வேணாங்க, போட்டாங்கன்னு சொல்லுங்க டக்குன்னு. அதுல ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல அதுக்கு தான் சார், அந்த விஷயத்துக்கு தான் சொல்ல வரேன். கமருனை தான் சொல்லுவாங்க, அப்படி சொல்லுங்க டக்குன்னு. அதுக்கு வந்து திவாகர் என்ன சொல்வார்னா, கமருதீன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதுக்கு எல்லாத்துக்குமே கமருதீன் வந்து தண்ணி எடுத்துன்னு வரலன்றதெல்லாம் வந்து சொல்றது எனக்கு உடன்பாடு இல்லைன்னாரு. அது நியாயமா இருந்தது எனக்கு, அதுக்காக அந்த விஷயத்த சொல்ல வந்தேன். பட் வந்து ஜெயிலுக்கு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா வியன்னாவும் மற்றும் வினோதையும் வந்து ஜெயிலுக்கு எதிர்பார்க்கவே உண்மையிலே. ஓகேவா, ரைட், சொல்லுங்க. ஓகேவா, இதுல நான் ஆனா உண்மையில ஒருத்தர் யாரை வந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னா அப்சராவை அவங்களை எதிர்பார்த்தேன். அதை வந்து ஆதிரை கரெக்டா சொல்லுவாங்க. அதாவது மேக்கப் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே விஷயங்கள், அதை தவிர்த்து அவங்க வேற எதுவுமே பண்ணல. உண்மை அது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, வியன்னாவது ஏதோ வந்து ஒரு சண்டைக்கு காரணமா இருந்தாங்க. ஆமா, வியன்னா ஒரு சண்டைக்கு காரணமா இருந்தாங்க. எதுல இருந்தாங்க? பார்வதியை வந்து தொடப்பத்து சொன்னாங்க, அதுக்கு ஒரு சண்டை போட்டாங்க, சுபிக்ஷா போனாங்க, அந்த வீட்டில் இருக்கிறவங்க அரோரா ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு கண்டென்ட் பண்றாங்க. இந்த வீட்டில் உண்மையிலே வந்து எதுக்கு இருக்கிறாங்கன்றது வந்து அப்சராவுக்கு தான். அதேதான், அது ஆதிரை கரெக்டாக சொன்னாங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க யோகி எடுக்கும் போதே நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் உங்களுக்கு வந்து ஹைப் ஏறிட்டே இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து ஒரு தலைவர் பதவிக்கு வந்து நீங்க போகணும்னு நினைச்சீங்க, அது மிஸ் ஆயிடுச்சு, அதனால காழ்ப்புல இதுல வந்து நீங்க கத்துறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு செயல்லையும். ஸோ அது வந்து கரெக்டாக சொன்னாங்க. ஆனால் அப்சரா வந்து உண்மையிலே இல்லைங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ன்றதுனால கூட அவங்க வந்து இவங்க வந்து கை வைக்காம இருக்காங்க. மேபி இதில் வந்து பார்வதி, கலை அண்டு திவாகர் 2 பேருமே செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றத ஆதிரை சொன்னாங்கன்றது வேற. பட் 2 பேருமே கேட்பாங்க. அவங்க ஒருத்தவங்க சொல்றதை வந்து கேட்கணும்ல, அதை இவங்க சொல்றதை அழகாக கேட்பாங்க. அதுதான் இன்னைக்கு கூட வந்து அதான் அவங்க என்ன சொன்னாலும் அது வந்து இவர் உடனே அதை வந்து நீர்த்து போக வைக்கிறதுக்கான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பார்வதி மேல நம்ம சில விஷயங்கள் வச்சாலும் கூட அவங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் நமக்கு வந்து நியாயமாகப்பட்டது. அவங்க வந்து பிரவீன் காந்தியை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி, அந்த இத சொல்லும்போது அடுத்த பாயிண்டையும் சொல்லிடுறாங்க. பிரவீன் காந்தியை சொல்லிட்டு அவங்க சொன்ன காரணங்கள் கரெக்ட். அவர் வரும்போதே என்னவோ நான் இந்த வீட்டுக்கு வந்து மக்களுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு வந்தேன். தனியா யூடியூப்ல இருக்கு, தனியா ஒரு கேமரா வச்சுக்காங்க, யூடியூப் வச்சு நீங்க நிறைய பேசுங்க, எல்லா கதையும் சொல்லிட்டு இருங்க. அப்பதான் அடிக்கடி போய் உட்காந்துருக்கீங்களா, தாவேக சார்பா பேசிக்கலாம், அங்கே போய் ஏதாவது பேசுங்க, செந்தில்வேல் வந்து உங்களுக்கு பதில் சொல்ல போறாரு, இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட்ல கொடுத்து உள்ளார புஸ்தக வைங்கன்னு சொல்ல போறாங்க. தட்ஸ் ஆல். அந்த மாதிரியான விஷயத்த சொன்னாங்க. பட் அதை சொல்லிட்டு அவங்க வேற ஒரு ஆளை வந்து வியனாவையா இல்ல வினோதையோ சொல்லிட்டு டபக்குன்னு குடுகுடுன்னு ஓடி வந்து திரும்ப வந்து கெமியை நான் வந்து என்ன கிள்ளிட்டாங்க சார், அதனால நான் கெமி பேரை சொல்றேன். அதுதான் இதை எங்க பேலன்ஸ் பண்றதுனே தெரியாத அளவுக்கு இருக்கு. ஒண்ணும் இல்ல, கெமி வந்து வன்முறை அதிகமாக தோன்றாங்களே, நீங்க என்ன பூ பறிச்சுட்டீங்களா? நான் தெரியாம கேட்க, இவங்க பிடிச்சி தள்ளல, இவங்களை பிடிச்சி தள்ளவே இல்லை, அந்த பக்கெட் நீங்க எடுக்கல, உங்ககிட்ட அவங்க புடின்னு போயிட்டாங்க, 2 பேரும் பிறந்தீங்கல்ல. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நேற்றுலேருந்து கெமியை வந்து கெமி வந்து அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயருங்க, ஸ்டெமினாவோட கீழே தள்ளி விட்டாங்க, உழுத்து தள்ளி விட்டாங்க. அது பெருத்த அவமானமாக போயிடுச்சு. தனியாக அழுது பார்த்தாங்க. ஓகே, கலையரசன் போய் கட்டிப்பிடிக்க போனாரு, கெட்ட போனான்ற மாதிரி அசிங்கமாக திட்டாங்க பொழுது அவங்களும். இப்போ எப்படி வந்து என்னது நந்தினி இன்னைக்கு வீட்டை விட்டு போகும்போது கத்துனாங்களோ அதுக்கு மாதிரி அதுக்கு இணையாவே கத்திருந்திருக்காங்க நேற்று. சார், போன பிக் பாஸ்லாம் யாரையோ ஒருத்தர் வந்து மிதிச்சிருவாங்க தெரியுங்களா? ஆமாம் மேடம், அதாவது சரி, என்ன சிரிக்கிறீங்க நீங்க? அந்த அளவுக்கு மிதி வாங்கி கூட. ஆமா சார், மிதிச்சு கூட அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இல்லம்மா இதெல்லாம் என்னம்மா தெரிஞ்சாம, அது வேற அவங்க ஒரு 4 தடவை தெரியாம அந்த இடத்துல மிதிச்சுட்டு அந்த இடத்துல மிதிச்சு திரும்ப சொல்லி காட்டுவாங்க. அவர்லாம் வந்து சரிம்மா விடுமா அப்படின்னு நினைச்சாங்களேன். அதாவது பேபிஸ் டே எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் இங்க பத்திக்கு மேடம் பக்கப்பக்கம் எடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு வச்சு மேல சக்தி அடைகிறோம்னு வச்சு கொதப்பிடுவாங்க மேடம். சார், நானே உங்களுக்கு வாங்க, சரி சரி வாங்க வாங்க வாங்க. அண்டர்ஸ்டுட். அந்த மாதிரிலாம் ஸ்போர்ட்டிவாக இருந்தவங்களாம் இருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்டில். நீங்கள் வந்து திரும்ப ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்துட்டு அதையே வந்து இது பண்ணி இருந்தால் என்ன அர்த்தம்? சரியா? இது இந்த மாதிரி ஞாபகமாக வச்சு பேசணும் தான் அக்காவுக்கு எல்லாம் தெரியும் நினச்சிட்டு இருக்காங்க மேடம். இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு கூட்டம் உங்களுக்கு இது. சரி, என்கிட்ட வரீங்க இப்போ ஒரு மனசு கேட்டே கிடையாது.
ஐயோ ஐயோ. சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு உண்மையிலேயே இல்லை நேற்று பொத்த வடைச்சி ஓட்ட வடைக்கு வந்து அப்படியே போய் அமீபாவுக்கு போயிட்டு அப்படியே இட்டு வந்துட்டு என்ன மேலே நீ பயங்கரமான ஆள் ஜெகன் சித்ரா சொன்னாங்க. ஆக்சுவலி நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நான் ஆக்சுவலி பிரிச்சிருவேன், தூக்கி அடிச்சிருவேன் பக்கத்து. தூக்கி தான் அடிச்சிட்டு இருக்கீங்களா? சரியா? சரி இப்போ அடுத்து உண்மையிலேயா இப்போ திவாகர் என்னதான் இருந்தாலும் பயங்கரமா நடிக்கிறார், வாட்டர்மெலன் ஸ்டாரா இருந்தாலும் கூட கனி, பிரவீன்ராஜ், ஆதிரை இவங்களோட நடிப்பு இன்னைக்கு வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் பிரவீன்ராஜ் வந்தார் பாருங்க, கா என்னதுக்கா அப்படின்னு கதையோட கனி பிரவீன் உப்பு நீங்க போட்டீங்களா? நீங்க போட்டீங்களா உப்பு? என்னக்கா நான் தான் இங்க இவ்வளவு நேரம் சமைச்சிருந்தேன்னு பாருங்க. இது வந்து அவங்களே செஞ்சாங்களா, பிக் பாஸ் சொல்லி செஞ்சாங்களா? பிக் பாஸ் தான் ஏதோ கூப்பிட்டு சொன்னாங்க. ஏமா கணிதி சும்மா கனி வந்து கூப்பிட்டாங்க. ஆமா அது ஏதோ நீங்க தான் சமையல் பண்ணீங்க, அவர் சூப்பரா கேட்டாரு சார் கனியை. நான் அதை பார்த்தேன். ஏமா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கனி நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இல்ல பிக் பாஸ் எங்க உங்களுக்கு ஆளையே காணவே அப்படின்னு. இல்ல பிக் பாஸ் ஒரே சமையல்லே தான். இல்ல நானும் அதான் சொல்லியிருப்பேன். அரோராவுக்கும் வேணாவுமே உங்க கவனம் போச்சு. அந்த பொண்ணை எப்படி பாதுகாக்கணுன்றதுக்காக நீங்கள் கேப்டன் டாஸ்க்லாம் எல்லாமே அது அப்படி சொல்லிக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நடக்குது. அதுக்கு என்னென்ன வேலை பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் வந்து ஒருத்தர் வந்து சட்டையை கட்டிட்டு வந்து பக்கத்தில் படுத்தான்றதுக்காக அது இத்தனைக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. ஒன்றுக்கு பின் ஒரு 100 மீட்டர் இடைவெளி மாதிரி தான் அவர் படுத்திருந்தார். இருந்தாலும் அது தாங்காம காலங்கத்தால் சைக்கோ மாதிரி அந்த பையனை வந்து அலைய விட்டீங்க. அதுலேயே உங்கள் கதை என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதில் நீங்கள் இருந்தனா என்ன நீங்கள் பார்க்கல, நான் சமைக்கிட்டே தான் இருந்தேன். நானாக தான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி. சரி விடுங்க, நாளை இடைவெளி இல்லாம சரி பேசல. சரி விடுங்க, எதுவுமே பேச ஜாக்கி. ஓகே வாங்க. சரியா? சரி அப்ப இவர் வந்து கேட்டாரு, இதுக்குதான் உங்களுக்கு தான் நல்லா சமைப்பீங்க, இந்த ஏற்கனவே ஒரு பட்டமே கொடுத்து அமுச்சு வச்சுல, அதுலதான் வந்து வின்னராகவே ஆயிட்டீங்கல்ல, அப்புறம் இன்னும் நான் சமைச்சுன்னு இருக்கேன்றது இதையே ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்கேன், வேற ஏதாவது செய்ய வேணாமாம்மா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாதிரி அவங்கள தெம்புட்டு விதமாக பேசி அமைச்சது காரணத்துக்கு தான் இன்னைக்கு. ஆனால் இந்த டாஸ்க்கு சாப்பாட்டில் உப்பு ஜாஸ்தியாக போட்டுருவாங்க. அதில் திரும்பவும் நான் சுபிக்ஷா விஷயத்திற்கு வரேன். அந்த விஷயம் அப்பார்ட்டு, அவங்க உப்பு நிறையா போட்டாங்க, அதுக்கு பயங்கரமாக ஆக்டிங் பண்ணாங்க, அது ஒரு கண்டென்ட் மாதிரி தான் செஞ்சாங்க. அந்த விஷயங்களை நான் விட்டுடுறேன். அதுக்கான காரணம் கனி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நமக்கு சாப்பாடே இல்லை, ப்ரொவிஷன் கம்மியாக இருக்குது, ஒரு வேளை தான் சாப்பிட்றோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்காக இருக்கிறது சப்பாத்தி மட்டும்தான். எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நேத்தி எஸ்டி அந்த சூப்பர் டீலக்ஸ் எஸ்டின்னு சொல்றேன், அதுதான் அவங்க வீட்டையும் உட்கார வச்சுதான் நம்ம பேசுறோம். நீங்க சூப்பர் டீலக்ஸ்னே சொல்லுங்க. அதான் சூப்பர் டீலக்ஸ் வந்து எல்லாரையும் வச்சு வாய்ஷு ஏதோ எஸ்டி என்று சொல்கிறார்கள், அது என்ன அப்படின்னு. ஆமா, சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது அது குசுல்ன்ற விசில் சவுண்ட் அதிகமா இருக்கும் பொழுது அது காதுல விழுந்துருக்காது. நீ இப்ப சொன்னீங்க சூப்பர் டீலக்ஸ் நான் வந்து எஸ்டின்னு சொல்றேன்ட்டு, அது காதுல வந்து அதுல போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் எஸ்டின்னு சொல்லிட்டு இருக்குது. சனியா என்னதுன்றது அப்ப சனியன்னு போட முடியாது இல்லையா? வாய்ஷு அக்கா வந்து ஏதோ எஸ்டி என்கிறாரு, என்னத்துக்காக அவர் சொல்லிக்கிறார். இது வேற இப்ப புதுசா ஒருத்த ஆரம்பிச்சான்டா, அவன் வந்து சொன்னான் வயசு கேட்டதா சொல்லுங்க, அதுல இருந்து எல்லாம் வயசு இருக்காங்க. என்ன சரி விடுங்க. சரியா? அவன் சொன்னது யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலி அவர் சொன்னது தெரியாது. பட் people are என்னது recognized and இல்ல நடுவுல வந்து நம்ம லைவ்ல பேசும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க, ஓ இவங்க வாய்ஸ் நான் ரொம்ப நாளா இவங்கள வயசுக்கு வந்துட்டு பட்டமச்சுக்கு பின்னாடி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இல்ல மேடம் நீங்க எப்பயும் வெளியே வந்துட்டீங்க மேம், நிறைய பேர் வராம உட்காந்துட்டு இருக்காங்க மேம். ஐயோ இல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அந்த விஷயத்துலயும் வந்து இது இதெல்லாம் பண்ணாங்கன்னு இருக்கட்டும். சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலியும் வச்சுதானே பேசணும். இப்ப திடீர்னு காலையில வந்துட்டு அவங்க நம்ம எது கேட்டாலும் தான் அவங்க செய்யணும்ல, சப்பாத்தி போட சொல்லுங்கன்றா. அப்ப நம்ம சப்பாத்தி இல்லாம போயிரும்ல நமக்கு, இதான் நான் காரணமா தான் நான் இதை செய்யறேன் அப்படின்வாங்க. இதையும் கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா. நான் அதை தான் சொல்றேன். நீங்க இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி நாம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணணும். எனக்கு சிக்கன் செஞ்சு கொடு, மட்டன் செஞ்சு கொடுக்குங்கிறது ஆர்டர். ஆனா அவங்களுக்கு கம்மி ஆயிடும்ன்றத தெரிஞ்ச அவங்கள்ட்ட இருந்து நான் எடுப்பேன்னு சொல்றதுக்கு பேரு வேற. இத நல்லா கேட்டுக்காங்க. அரோரா செய்யவில்லை, அதைதான் நான் சொல்கிறேன். செய்யவில்லை சார். அரோரா சொல்றாங்க சார், எனக்கு மிரட்டி வேலை வாங்க தெரியாது, எனக்கு இப்படிதான் நான் ஜாலியா வேலை வாங்க தான் எனக்கு தெரியும், அது என்னோட ஸ்ட்ராட்டஜின்றாங்க அவங்க. இல்ல இதான் திவாகர்னு சொல்லுங்க, இப்படி சொல்றேன் அவ்வளவுதான் முடிஞ்சது. அதே மாதிரி இன்னொன்று எனக்கு அரோரா கிட்ட எனக்கு இன்னொரு விஷயம். சார் நான் வாய் பற்றி சிரிச்சாலும் மைக் சத்தம் கேட்க மேடம். ஓகே நான் சிரிக்கிறேன். ஸோ ஏதோ சொல்ல வந்தேன் மேடம். அவங்க வந்து ரொம்ப கேஷுவல். நீங்கள் நிறைய இந்த மாதிரி மாடல் இந்த மாதிரிலாம் பழகும்போது ஆனால் தெரியும் மேடம் யார் எதுக்கு வந்து பேசுகிறான்,
எங்கே பார்க்குறான் என்ன பண்ணுறான். இப்போ கெமி சொன்னாங்களே என் வயிற்ற அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஷீ நோஸ் வெரி வெல் அபவுட் மென்ஸ். அதனால் அவங்க கேஷ்ல போய் எல்லாருமே நீங்கள் பாருங்களேன் சகஜமாகவே இருப்பாங்க. எஸ். அப்போ நீங்கள் வந்து நிறைய அந்த மாதிரி ஒர்க்கில் நீங்கள் இருக்கும்போது அது வந்து சகஜமாக ஆகிடாது. ஆமாம். மற்றவங்களாம் வந்து ரொம்ப அந்த கிட்ட அப்படின்னும் போது அவங்க பாரு டக்குன்னு போய் இவங்க கூட இப்போ பிரவீன் கூட பிரவீன் கூட ஆடுவாங்க, அவங்க கூட பண்ணுவாங்க. சார் திவாகர் மடியிலே படுத்திருக்காரு சார், நீங்கள் அதை பார்க்கலையா? நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இல்லையா? ஆமாம் மேடம், அனுப்பிச்சாங்க. அதாவது என்னென்னா உங்களுக்காகன்னு சொல்லி, அதாவது தனியாக அந்த இதை ஃபார்வர்டாக அனுப்பிச்சிருந்தா கூட எனக்கு வந்து வருத்தப்பட்டிருக்க மாட்டேன் மேடம். அது வந்து என்னென்னா உங்களுக்காகன்னு ஆர்வமாக திறந்து பார்த்தேன் மேடம். அதில் பார்த்தீங்கன்னா பலூனக்கா ஃபுல்லாக கால் நீட்டு உட்காந்துருக்காங்க, மடியில் வந்து திவாகர் படுத்திருக்காங்க மேடம். இதுக்காகவே லூசு மாதிரியே வந்து பண்ணி ஏதாவது பண்ணி கூட போயிருக்கலாம் போலதுன்னு இப்போ நினைக்கிறேன். அவர் மாதிரி உங்களால் பண்ண முடியாது பிரச்சனை வாய்ப்பே கிடையாது. இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா திவாகருக்கு இன்னைக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸே கம்மியாக இருந்தது பார்த்தீங்களா இன்னைக்கு? ஆமாம். வேற என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நந்தினி மட்டும் கிடையாது, மடியில படுத்திருந்தாருன்னா அவரே எது காட்டினாரு? அதேதான் முடிஞ்சது கதை. ஓ மடியில படுத்துருக்கு, நான் உனக்கு வேற அப்பப்ப ஸ்கிரீன் பேஸ் காட்டி தனியா 24 உன்னை காட்டுறேன். அதாவது நல்லா தெரியும், பால் பொங்குறதுக்கு பால் வந்து வழியுமா பால் வந்து வெள்ளையா இருக்குமானே தெரியாத ஒரு பையனை பக்கத்தில் படுத்துருந்தான்ற ஒரே காரணத்துக்காக ரூட்டு தலையாக்கி பஸ் மேலே ஏற்றி கட்சிப்பு தலையில் கட்ட வச்சு தனி ரூமில் போய் அந்த ரூமில் யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டரை போட்டு ஒத்தக்கண்ணா எப்படி ஒரு மாஸ்டர் பிளான் தெரியுமா? கேடி இப்படி பார்த்துக்கிறியே, அப்படி அப்படி இருந்தால் நீ எப்படி இப்படி பார்த்துக்குவ? நான் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கேன் சார், ஆனாலுமே இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க சார். அவரும் ஆண்டானே விடுங்க, இதில் என்ன இருக்கு சொல்லுங்க. சரியா? கண்ணம் தோடும் கூந்தல் ஒதுக்கி நீ சாய்வதும் என்னை கொஞ்சம் பார்க்கத்தானடி, கண்ணை மூடி தூங்குவதை போல் நீ நடிப்பது எந்தன் குரல் கேட்கத்தானடி, இன்னும் என்ன சந்தேகம் என்னை இனி என்னாலும் தீயாக பார்க்காதடி, சின்ன பிள்ளை போலே நீ அடம்பிடிப்பதென்ன சொல்ல, சின்ன பிள்ளை போலே நீ சின்ன பிள்ளை போலே நீ அடம்பிடிப்பதென்ன சொல்ல, என்னை விட யாரும் இல்லை அன்பு செய்வதுன்னை வெல்ல, சண்டை போட்க நாட்களை தான் எண்ணி சொல்ல. இல்லை சார், ஏதோ தவறா இருக்கலாம். ஆமாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே ஃபைன். சரியா? அது வந்து வரல. சரி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல சார். டைவர்ட் பண்ணுறது வேறு என்ன பண்ணுறது தெரியல. அதே தான் எனக்குமே இந்த பந்துகளை எங்கேயோ உங்கள் மகள் எடுத்து வைத்து விட்டாள் சார். அது மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாலை வச்சு வீறிடுவீங்களா? வீறிருப்பேன். அதுதான். சரி, இதன் பிறகு வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டோம். அதன் பிறகு வந்து திரும்பியும் வந்து ஆதிரைக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டைகள் நடந்தது. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு கேப்டன்ஷிப் வந்துருச்சு. கேப்டன்ஷிப் வந்தாச்சு, சொல்லுங்க. சொல்லி முடிச்சாச்சு. அதுல வந்து நான் தான் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய தாட் ப்ராசஸ் சொல்லியிருக்கோம். கேப்டனாக வந்து நம்ம இவர் துஷார் செலக்ட் பண்ணப்பட்டார். ஆனாலும் கூட துஷார் வந்து அந்த அளவுக்கு ஒரு கேப்டனா இருப்பாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்றது தோணுது. அதே மாதிரி எப்பயுமே வந்து முதலாக யார் ஒருத்தவங்க வந்து பேசுறாங்களோ அதுதான் வந்து சபைகள் எடுத்துக்கொள்ளப்படும். அதுல வந்து முதல்ல வந்து இவர் தான் பேசுவார். இதை வந்து கரெக்டா பாலா செய்வார். ஃபர்ஸ்ட் போய் உட்காருவாரு. ஃபர்ஸ்ட் யாரு அவங்களுக்கு தேவையோ அவரை சொல்லுவார். எல்லாமே விட்ட சொல்லுவாங்க. அதே தான் இன்னைக்கு பிரவீன் காந்தி பண்ணாரு. அதை தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணாங்க. மிக முக்கியமாக எஃப்ஜேவுக்கும் ஆதிரைக்கும் ஒரு பெரிய சண்டையே வந்தது. ஆனா நான் வந்து கேப்டனா தேர்ந்தெடுக்காம நீ எப்படி அவனை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னும் போது இல்ல அவங்க தேர்ந்தெடுக்கிறது கூட நீ வந்து இந்த பாயிண்ட் தான் சூப்பர்னு சொல்லியிருக்க. அப்புறம் எப்படி மாத்தி சொல்ற? சொல்லணும் அவர் சொல்றாரு. பிரவீன் காந்தி வந்து எழுந்து சொன்னாரா, அதுக்கப்புறம் அப்படியே எனக்கும் அதுதான் தோணுச்சு. அப்ப உனக்குன்னு வந்து என்ன அப்படின்றது தெரியாதா? என்ன சொன்னாலும் நீ பேசிடுவே, மேல இருந்து குதிக்க சொன்னா குச்சிடுவே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அதேதான். அப்ப கூட அவங்க சொல்லுவாங்க பாரு வந்து கூட வந்து இவங்களை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சு வரும்போது சொல்லுவாங்க. பாருக்கு என்ன அவங்களுக்கு என் மேல ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு, ஏன்னா நான் தண்ணியை கீழே கொட்டினேன், அவங்க என்ன செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன நீங்கள் பேசினாலும் மாஸ்க போட்டுட்டு நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க பேசியிருந்தீங்கன்னா அது வேற லெவல்ல பெட்டா இருந்திருக்கும். அவ்வளவுதான். சோ துஷாரை கொண்டாடினார்கள். துஷார் போனார். இப்போ இதான் வீட்டில் வந்து இது காஞ்சனா 2 காஞ்சனா 3 காஞ்சனா 4 காஞ்சனா 5 எல்லாமே வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். சரி, ஒருத்தவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மனசுல ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நம்ம வந்து அதை வந்து தப்பு சொல்ல. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வரும்போதே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அதாவது மற்றவங்களை விட உங்களுக்கு தெரியும் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன. இப்போ நீங்க என்ன கேட்குறீங்கல்ல, நீங்க போவீங்களா? போக மாட்டேன். அப்படியே போனா மூடிட்டு உட்காந்துருப்பேன். இவ்வளவுதான் என்னுடைய ஸ்டைல். திரும்ப எல்லாருமே நிறைய வாட்டி கேட்கும்போது ஒரு வருஷமும் இது வந்து என்னுடைய கேள்விகளாக வரும்.
நீங்கள் போயிடுவீங்களா, நீங்கள் போகிறீங்களா, யூடியூபர் யாரையும் உள்ளார விட்றாங்கன்னு நீங்கள் போகிறீங்களான்னு வரும். இது வந்து கேள்வி வரும். நான் சொல்லுவேன் இல்லை அப்படின்வேன். அப்படி ஒருவேளை ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நான் வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவேன், கூடுமானவரை ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நான் போன வச்சு செய்வாங்கன்றத நான் விளையாட்டாக சொல்லியிருக்கேன், சீரியஸாக சொல்லியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து இந்த வாய்ப்பு கிடைக்க நேற்று முந்தானிலேருந்து அதான் சொன்னேன், இந்த வாய்ப்பு கிடைக்காம தவம் கிடந்துட்டு இருக்கான். நீங்கள் அன்றைக்கி வந்து கத்திட்டு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒரே ஒரு வேர்டு வேணும், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தேன்னு வெளியில் போன தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். இது 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 இந்த தெரியல, இது எனக்கு தெரியல. இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க வந்து கத்துன்னு கத்தி நான் இப்படி இருக்க மாட்டேன், நான் அப்படி இருக்க மாட்டேன், நீதான் கலை ஜெயிப்ப, உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அது அப்பதான் எனக்கு செம காமெடி ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு சக்தி இருந்தா ஒரு புள்ளை என்ன ஸ்கூல்ல சேர்த்து வச்சிருக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சது. புரியுதுங்களா? ஒரு சக்தி இருந்ததுன்னா என்ன அவர் செஞ்சிருக்கணுமா இல்லையா? அவர் எதுக்கு பிக் பாஸ்ல வந்து இந்த மாதிரி நான் பண்ணேன் அந்த மாதிரி பண்ணேன் என் பிள்ளைய சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லணும், சொல்லுங்க. கண்டிப்பாக. இதுல இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. இதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க, எல்லாருமே நாத்திகவாதி தான்ட்டு. இவங்க அருள்மொழி சொல்லுவாங்க, சின்ன வயசு வீடியோ, அது எப்பயுமே ஃபேமஸ். அது எவன்லாம் கோயிலுக்கு பூட்டு போட்டாலும் அப்பயே தெரிஞ்சு போச்சு, எவன்லாம் வீட்டுக்கு பூட்டு போடும்போதே தெரிஞ்சு போச்சு கடவுள் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகே, உங்கள் மனசு ஆண்டிக்காக நீங்கள் ஒரு மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறதுக்காக நீங்கள் வச்சுட்டு இருக்கீங்க. எல்லாத்தோட இன்னொரு விஷயம் இருக்குது மேடம். நீங்கள் பாவன்னு ஒரு கதை சொன்னீங்கல்ல, அந்த பாவ கதையில் ஒரே விஷயம், எல்லா கடவுளும் மன்னிப்பு கொடுத்துருன்றதுனால தான் இவங்க எல்லா தப்பும் செய்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் என்னத்தை போனாலும் பண்ணிட்டு பாவ மன்னிப்பு கேட்டாலோ இல்லை வந்து யாகம் வளர்த்தாலோ பரிகாரம் பண்ணாலோ முடிஞ்சு போயிடுச்சுன்றதுனால தான் எல்லா தப்பையும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ தன்னுடைய மனசை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு ஒரு சக்தி, அந்த ஒரு விஷயத்துக்கு கடவுள், அப்புறம் பாவம் மன்னிப்பு, அந்த விஷயம், அதுக்கு கொஞ்சம் காசு, முடிஞ்சதுன்னா முடிஞ்சது. இல்லை சார், இந்த கதையே பரிகாரம்ன்ற மாதிரி தான் முடியும். நான் தான் அவன் பாவத்திற்காக வருந்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னேன். புரியுது. ஏன்னா கடைசியாக அந்த பரிகாரம்னு ஒன்று வச்சு தானே கதையை ஓட்டி அதுக்காக தான் அதை சொல்லவே இல்லை. எந்த எதற்குமே பரிகாரம்லாம் இங்கே பதில் கிடையாது. அவன் அதுக்காக வருந்திட்டு போயிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பெரிய வாய்ப்பு இல்லைங்களா, அந்த பெரிய வாய்ப்பை நீங்க இழக்கிறதுக்காக தயாரா இருக்கிறது ஒன்று. அவங்க வந்து பிக் பாஸ் கிட்ட பேசும்பொழுதுமே எப்படி எதுக்காக பேசுறாங்கன்னா, 5 பேர்ல சாப்பாடுல உப்பு போட்டாங்களே, எனக்கு என்ன அந்த மாதிரிலாம் நடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதன் பிறகு வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க துஷார் கிட்ட. துஷார் அழுகுறாரு, பயங்கர அழுகுங்க. ஆமா, இல்ல டெய்லி அவங்க நைட் அழுகுறாங்க. எதுக்கு இன்னொருத்தவங்களோட வாய்ப்பை கிடைக்கிறது நீங்க உலர வந்தீங்கன்றதா கேள்வி. அவ்வளவுதான். இப்போ நீங்க எவ்வளவு சொல்றீங்கன்னா, நான் ஜெயிச்சிட்டேன், நந்தினின்னு ஒருத்தி பிக் பாஸ்ல இருந்தான்னு தெரிஞ்சா போதும், இது எப்படி ஒரு பதிலாகும்? அவங்க வந்து 5 வருஷமா நான் இருந்தேன், 7 எனக்கு தனலட்சுமி இருந்தாங்க இல்லையா, அவங்க மேல 1000 முரண்கருத்துக்கள் வந்த வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திட்டாங்க. அதுக்காக நான் வந்து 5 வருஷம் 7 வருஷம் தவமா இருந்தேன்னாங்க. சோ ஈஸியா நமக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக அதை டக்குன்னு உதாசீனப்படுத்திட்டாங்களோன்னு தோணுது. சரி, இதன் பிறகு துஷார் விஷயத்துக்கு மட்டும் வந்துருவேன், அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது வந்து ஒண்ணு இல்ல, பார்வதி மாதிரியான ஆட்கள் இப்ப முகமுடைய கழட்டுறப்ப நீங்க ஒரு கேப்டனா அங்கேயே டக்குன்னு வந்து பார்வதி, நான் இப்ப ஹவுஸ் கேப்டன், நானு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இந்த மாதிரி நீங்க பேசலன்னா எல்லாரும் சேர்ந்து அவங்கள தேர்ந்தெடுத்தாங்கன்ற அதேதான். எல்லாருடைய தவறுகள் இருந்து தப்பிக்கிறதுக்கு தான். ஆனா இந்த பையன் போய் நந்தினி கிட்ட எழுதிட்டு இருக்காங்க, நீங்க ரொம்ப நல்லா அக்கான்றான். எனக்கு ஐயோ, நீங்க அழறது எல்லாமே ஓகே, நீங்க அழறது வந்து நான் தப்பே சொல்லல, அது ஒரு இயலாமையின் வெளிப்பாடு, எமோஷன் பிரேக், நான் இல்லைன்னு சொல்ல. இங்க சமாதானப்படுத்துறதுக்கு போகும்போது கூட எட்டப்போன்றாங்க, அது என்னன்னே எனக்கு புரியவே இல்லை எனக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இது வந்து இதுக்கப்புறம் என்ன ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல கெமிலாம் வந்தால் வேற லெவலில் வேற லெவலில். இந்த பவர் வந்து ஏதோ ஒரு சனிங்கிட்ட போய் உக்காந்துக்குது, அந்த பவர் வந்து அது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பாருங்க, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எவன் எப்படி கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்தால் அது என்னவாகுன்ற ஒன்றும் இல்லைங்க. அந்த துஷ்யந்த் ஒருத்தன் வந்தானே வெளியே, அந்த காலகட்டத்தில் ஃபுல்லாக நடந்ததெல்லாம் வந்து உள்ளார அரசியலே இங்கே வந்து தடுமாறிட்டு இருந்தது. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு யாருன்றது கோவத்தூர் அது மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது எவன் வந்து நம்மளை கேள்வி கேட்பான்ற அலட்சியத்தினோட விளைவாக அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலாம் வெளியே வந்தான். ஆக்சுவலி புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? அதனால இந்த தலைமைன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. ரோட்டில் போகிறவங்களாம் வந்துடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு லெகசி இருக்குது, இவ்வளோ ஒரு போராட்டம் இருக்குது. இதை இவன் கை என்னது அவங்ககிட்ட தான் அதை கொடுக்கணும். இந்த குரல் எனக்கு சரியாக வரல. ஸோ அதை அவங்ககிட்ட கொடுத்தா அவன் தான் அதை செய்வங்கிட்ட தான் அதை கொடுக்கணும் கண்டிப்பாக. ஆனால்
அதுக்கு உதாரணம் தான் இப்போ அந்த பையன் வந்திருக்கான் பாருங்களேன். அவன் ரொம்ப அவனை வந்து ஈஸியாக மேனிபுலேட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இது அதே தான். ஒருவேளை அவன் ஸ்ட்ராங்காக வந்தானா இந்த கதை வேற மாதிரி போகும். உண்மையிலேயே பாப்பா அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆமாம். ஸோ நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஏன்னா ஒத்தக்கரை நினைச்சா நிகழ்ச்சியை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு மாற்றங்கள் மாதிரி சொல்லி விட்ருவாங்க. பையனை வந்து கடைசி வரையிலும் தலைவர் பதவின்னு எட்டு வராத அளவுக்கே பண்ணிடுவாங்க ஆக்சுவலி. அதே மாதிரி இன்னொன்று லாஸ்ட்டாக முடிக்கிற போது சொல்கிறேன், நந்தினியை அவர் அனுப்பிய விதமும் எனக்கு பிடிச்சிருக்கு. பெருசாலாம் காட்டல நமக்கு. ஆனா நந்தினி நீங்க தான் சொல்லணும்னு வர அவங்க திரும்ப வந்து இதே விஷயத்தை பேசும்போது, நந்தினி உங்கள் இடது பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி முடிச்சது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. இரண்டு அதாவது இருக்கிறதுல பிக் பாஸ்ல வெளியே இது மாதிரி போறப்போ வந்து இவரு போனாரு சரவணனா. ஆமா, அவர் வந்து கூட்டு போனாங்க. அவர் வந்து கமல் வந்து ஏதோ சொல்லிட்டாருன்றதுக்காக அவர் அனுப்பிச்சி விட்டாங்க. அடுத்தது போனது வந்து நம்ம இவரு பிரதீப். அது ரொம்ப பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணுச்சு. இவங்க போகும்போது ஒண்ணுமே இல்ல பாருங்க, ஒரு ஃபீலே இல்ல பாருங்க. இல்ல நீங்க அனுப்புனது நல்லதுன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அவங்க திடீர்னு அவ்வளோ ஒரு மாதிரி கத்துறாங்க. அவங்க கிட்ட பார்வதி பேசும்போது சொல்லுவாங்க, டேய் நீ தெரப்பிலாம் போறியா, உனக்கு ஏதோ ஒரு இடத்துல அது கஷ்டம் இருக்கு, தெரப்பி போன்வாங்க, தெரப்பிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தான் அவங்க வந்து பிக் பாஸ்லேயே சொல்லுவாங்க, அவர் கூப்பிடலன்னா நான் மைக் போட்டு நான் இப்படி தான் இருப்பேன், இங்கே தான் உட்காருவேன், இப்படி தான் வச்சுப்பேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி எனக்கு இவங்களை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி காலையில் வந்து யாரை ஜெயிலுக்கு அனுப்புனது இவர் எனக்கு தோணலை. அவர் விக்ரம்லாம் ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடுவார், என்னம்மா நீ அப்படிங்கிற மாதிரி ஆகுவார். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குங்க, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங்கில் விஜய் சேதுபதியை வந்து இந்த ஷோ வந்து டேக் ஓவர் பண்ணுங்க. எஸ், அவர் டேக் ஓவர் பண்ணும்போது இந்த ஷோ வந்து நிற்குங்க. அவர் மட்டும் டேக் ஓவர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், டிசிப்ளின் இல்லாத வீடு, டிசிப்ளின் இல்லாத நாடு. சொன்னாலே வடநாட்டில் வந்து சவுத்துக்கு வந்து பார்க்குற எல்லாம் ரெட்டுக்கு நிற்கிறானுங்கன்ட்டு, இப்போ ரெட்டில் மீறான். ஆனால் நிற்கிறதுக்கே இதுக்கே இந்த டிசிப்ளினே அவனுக்கு எப்படி பண்ணுறாங்க, இதையும் ஒழிச்சு கட்டணும் தான் வந்து இங்கே வந்து ரூல் ஓவர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு அதனுடைய உதாரணமாக தான் ஒரு ரிப்ளிக்காக தான் நான் இந்த வீட்டை பார்க்குறேன். நான் அதை டேக் ஓவர் எடுக்கணும், டிசிப்ளின் வரணும் அந்த வீட்டுக்கு, அப்போ தான் அது வந்து சரியாக வரும் அப்படின்றத என்னுடைய அபிப்பிராயம். கூடுமானவரை எல்லாத்தையுமே பேசிட்டோம். திரும்பவும் வந்து சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது, அதன் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளே கொடுங்க. நிறைய பேர் வந்து ஹைப் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம சேனலை வந்து ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு சேனலை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிபடி ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். அண்ட் வேறு என்ன, மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங்